ஸோ இன்றைக்கி வந்துட்டு 1/5/2024. ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்துட்டோம்னா, என் கல்லூரி கனவு ஸ்கீம்ஸ் டு ஹெல்ப் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் மேக் இன்ஃபார்மல் எஜுகேஷன் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்னென்னாக்கா, ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த ஸ்கீம் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஹையர் எஜுகேஷன்ஸ் அண்டு அவேர்னஸ் கைடன்ஸ் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹையர் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கு வந்து கேரியர் கைடன்ஸ் அப்படின்றது வந்து கொடுக்கணும். ஸோ லோ ட்ராப் அவுட்ஸ் ரேட்டை வந்துட்டு கம்மி பண்ணணும், கம்மியான ட்ராப் அவுட்ஸ் ரேட்ஸ் வந்துட்டு கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு ஸ்கீம் வந்துட்டு கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. அடுத்தது, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸ் டு கம் அப் வித் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் பிளான்ஸ் இன் TN அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹை ரெயின் காஸ்டு ஃப்ளட்ஸை வந்துட்டு வருது, அதிகமான ரெயின் வரும்போது ஃப்ளட்ஸ் நமக்கு வந்துட்டு வருது. ஓகே, ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இது ஃப்ளட் வரும்போது என்னென்னா, நிறைய டிசீஸ் வந்துட்டு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃப்ளட் டூரிங் த ஃப்ளட்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா, அப்போ வந்துட்டு அந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரிப்பேர்ட்னஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எமர்ஜென்சி கண்ட்ரோல் சென்டர் அப்படின்றது ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்களாம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸையே வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு 474 அப்படின்ற ஒரு நம்பர் ஆஃப் டாக்டர்ஸை வந்துட்டு இதில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ நர்சஸ் அண்டு ரெக்வயர்டு மெடிசன்ஸ் அண்ட் அதர் மெடிக்கல் ரெக்வயர்டு ஸ்டாஃப்ஸை இதில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ஸ் லெவல்ஸ், தாலுக்கா லெவல்ஸ் அப்படின்ற ஒரு டிவைடன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம டீசென்ட்ரலைசேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு அதிகமான யூஸ் ஆஃப் டெக்னாலஜியை வந்துட்டு யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு கண்டினியூஸ் டிசீஸ் சர்வே அனலைஸ் வந்துட்டு விஜிலன்ஸ் பண்ணுறதா சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி பண்ணி அதோட டாட்டாவை கம்பைல் பண்ணி கலெக்ட் பண்ணி, ஸோ இதுலேருந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அடுத்தது, ஃபார்மேஷன் ஆஃப் டாஸ்க் ஸ்பெசிஃபிக் டீம்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்துட்டோம்னா நிறைய டைப் ஆஃப் டீம்ஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கான டீம்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டீம்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணி அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு வாட்டர் அனலைசஸ் டீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்துட்டு அலாட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது, இம்ப்ளிமெண்டிங் ஸ்ட்ரீட் வெண்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இது வந்துட்டு May 1, 2024 தான் வந்துச்சோம். இதில் வந்துட்டு ஒரு எந்த சேஞ்சஸும் இல்லை, ஒரு செப்பரேட் டிவிஷன் வந்துட்டு ஸ்ட்ரீட் வெண்டரை வந்துட்டு பார்க்குறதா சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டும் அவங்களோட அத்தாரிட்டிஸும் அந்த ஸ்ட்ரீட் வெண்டரை வந்துட்டு ஒரு இல்லீகல் டைப் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரியே அவங்க திங்க் பண்ணுறாங்க. இது ஸோ சப்போஸ் வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் சிட்டி மிஷன் வந்துச்சு அப்படின்னாக்கா, அங்கே வந்துட்டு ஸ்ட்ரீட் வெண்டரை வந்துட்டு இன்க்ளூட் பண்ண மாட்டுறாங்க. ஸோ ஸ்ட்ரீட் வெண்டர் இல்லாமல் இருந்தால் தான் அது வந்து ஸ்மார்ட் சிட்டி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கருதுறதா சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு கிளாஸ் வித்தவுட் ஸ்ட்ரீட் வெண்டர் இருந்தது அப்படின்னாக்கா, அது வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் சிட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, கோவிஷீல்டு தடுப்பூசியால் அரிதான பக்க விளைவுகள் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் வந்துட்டு லண்டன் கோர்ட் வந்துட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அனலைஸ் பண்ணி ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பிளட் க்ளோட்டிங் அப்படின்றது ஒரு சைடு எஃபெக்டாக வரும். ஸோ எப்படின்னா லாங் டைம் கிடையாது. ஸோ வித்தின் த 1 or 2 month வந்துட்டு இந்த டைப் ஆஃப் சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்களா. ஸோ இதை வந்துட்டு அஸ்ட்ராஜெனிகா அப்படின்றவங்களும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி 2 பேர் சேர்ந்து தான் வந்துட்டு கோவிஷீல்டு தடுப்பூசி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணது சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க தான். அடுத்தது, வெளிநாட்டு உயிரினங்களை பதிவு செய்ய புதிய இணையதளம் வனத்துறை தகவல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் வந்து தமிழ்நாடு பரிவேஷ் 2.0 அப்படின்ற ஒரு வெப்சைட்டை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க, இணையதளத்தை. வன உயிரின பாதுகாப்பு திட்டம் 1972 அட்டவணை 4 படி எந்தெந்த உயிரினங்கள்லாம் வருதோ, ஸோ அந்த உயிரினங்கள்லாம் வந்துட்டு இதில் பதிவேடு செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது, திருக்குறள், எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ யார் என்ன சொன்னாலும் அதோட உண்மைத்தன்மையை அறிஞ்சு நம்ம செயல்படணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ கடமையை கழிவு மறிது. ஸோ கடமையை தள்ளும் அரசு அப்படின்னு சொல்கிறாங்க.
கைகழுவும், ஸோ கடமையை கைகழுவும் அரசு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் தனியார் பள்ளியில் 25% வந்துட்டு சீட்ஸ் வந்துட்டு ஏழை மாணவர்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ இந்த 25% சீட்ஸை வந்துட்டு தனியார் நிறுவனங்கள் வந்துட்டு ஏழை மாணவர்களுக்கு கொடுத்தாலும், ஸோ இதுலேருந்து அவங்களுக்கு செலவு பண்ணுற எவ்வளோ ஃப்ரீயாக கொடுத்தாலும் அதோட சீட்டோட அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வந்துட்டு கவர்மெண்ட்டேருந்து வந்துட்டு அவங்க கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு 400 கோடி வந்துட்டு செலவாகிறதா சொல்கிறாங்க வருஷத்துக்கு. ஸோ 3.5 லட்சம் பேர் வந்துட்டு இதனால் பயனடைஞ்சிருக்காங்க. அதாவது தனியார் பள்ளியில் வந்து படிச்சுட்ருக்காங்க. அதில் 1/3 வந்துட்டு இந்த ஸ்கீம்ஸ் மூலியமாக தான் வந்துட்டு படிச்சுட்ருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ மேம்பட்ட கல்விக்காண்டியும் கல்வி நிலை தேவைப்படணுங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு இதில் போயிட்டு இந்த தனியார் நிறுவனங்களில் உள்ள பள்ளிகளில் வந்துட்டு எல்லாம் சேர்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவைப்பட்ட ஃபெசிலிட்டிஸும் அதில் அதிகமாக இங்கே கிடைக்கிது. ஸோ 3.2 லட்சம் பேர் படிச்சுக்கிட்டு இருந்த இப்போ பள்ளிகளில் வந்துட்டு 3.4 லட்சம் வந்துட்டு தனியார் பள்ளிகளில் வந்துட்டு படிக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அரசு பள்ளிகள்லேருந்து அட்மிஷன்ஸ் வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு போகுது. ஸோ அரசு பள்ளிகளில் பார்த்துட்டோம்னா கம்மியாகி வந்துட்டுருக்கு. ஸோ 10.83 லட்சம் பேர் வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருந்தது. ஸோ இப்போ பார்த்தோம்னா 10.32 மாணவர்கள் தான் வந்துட்டு லட்சம் மாணவர்கள் தான் படிக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது கொலம்பியா லாக்ஸ் டவுன்ஸ் campus after anti-war protest escalates அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இட் இஸ் நாட் ரிலேட்டட் ஃபார் த எக்ஸாமினேஷன்ஸ் பட் நீட் டு திங்ஸ் அபவுட் த நம்ம ஆனால் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது என்ன நியூஸு அப்படின்ற 1 or 2 லைன்ஸ் தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது இன் ஃபியூச்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா பார்டர் கிளாஷஸ் இன் லெபனான்ஸ் டேக்கிங் ஹெவி டோல்ஸ் ஆன் சில்ட்ரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த ஆர்டிகல்ஸ். இதில் வந்துட்டு யூனிசெஃப் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் கல்ச்சரல் அண்ட் சில்ட்ரன் எஜுகேஷன் ஃபண்ட் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 1946 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு அப்படின்றது 1986 வந்துச்சு. ஸோ இது மூலியமாக தான் இதை தான் இவங்க வாட்ச் பண்ணுறாங்க. அடுத்தது 1965 ஸோ நோபல் ப்ரைஸ் ஃபார் பீஸ் வந்துட்டு யூனிசெஃப்க்கு கிடச்சிது. இதோட ஹெட் குவார்ட்டர்னு பார்த்தோம்னா நியூயார்க்கில் இருக்குது. அடுத்தது ஜெர்மன் லா டு க்ளீன் அப் சப்ளை செயின்ஸ் ட்ரிகர்ஸ் 10 years ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெக்ரெஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதில் வந்துட்டு சப்ளை செயின் ஆக்ட் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. இதில் வந்துட்டு சப்ளையர் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் ப்ராக்டிஸ். ஸோ இதில் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் ப்ராக்டிஸ் அவாய்ட் பண்ணி எந்தெந்த சப்ளையர்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு சில டேக்ஸ் ப்ளஸஸ் சில கட்டுப்பாடுகளாக விதிக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு பியூரோக்ராட்டிக் பர்டன்ஸ் அப்படின்றது ஒரு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சைனீஸ் கோஸ்ட் கார்ட்ஸ் ஃபயர்ஸ் வாட்டர் கேனன் ஆன் பிலிப்பைன்ஸ் வெசல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்னென்னாக்கா ஜஸ்ட் ஃபார் நீங்கள் வந்துட்டு லொக்கேஷன்ஸ் இல்லைன்னா வந்துட்டு இதோட நான் ஒரு ஒன்லைனர் தெரிஞ்சு வச்சுட்டு தான் நல்லது. ஸோ அடுத்தது ஃபெர்டிலைசர் சப்சிடிஸ் இன் ஃபைனான்சியல் இயர் 2022 எக்ஸிடட் RE by 6,500 crores அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெர்டிலைசர் ஃபுட் ஃபியூவல்ஸ் இது மூணுத்துக்கும் சப்சிடி கிடைக்குது. இதில் அதிகமாக பார்த்துட்டோம்னா ஃபுட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபெர்டிலைசருக்கும் கடைசியாக தான் ஃபியூவலுக்கு வந்துட்டு சப்சிடி கிடைக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஃபெர்டிலைசர் அப்படின்னாலே யூரியா தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ யூரியா அப்படின்னாலே வந்துட்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்றது தான் அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேதிப்பொருளாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நேச்சுரல் கேஸ் வந்துட்டு அதிகமாக ஒரு கண்ட்ரியை வந்துட்டு அட்டாக் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு எந்த கண்ட்ரியில் நம்ம வந்துட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ யூரியாஸ் அந்த கண்ட்ரியை வந்துட்டு வார் தொடுத்தாலோ அதுக்கு சில ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா அங்கே உள்ள நேச்சுரல் கேஸ் அப்படின்றது டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும். அங்கே அப்போது வந்துட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபெர்டிலைசர் ப்ரைஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது சப்ளை கம்மியாக இருந்ததுன்னா ப்ரைஸ் அதிகமாகிடும். ஸோ இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்கியூட் அதாவது ஓவர் கன்சப்ஷன் அப்படின்றதும் வந்துட்டு ஒரு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அடுத்தது NBS ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூட்ரிஷனல் பேஸ்டு சப்சிடி ஸ்கீம்ஸும் இதில் வந்துட்டு கொடுத்துட்ருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் சாயிலோட அதிகமான ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா
சாயில் வந்துட்டு லாஸ்ட் ஆகிடும். ஸோ மோனோக்ராப்பிங் அப்படின்றது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அபவுட் த ரீடிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் வெல்த் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிச் பீப்புள்கிட்டேருந்து அதிகமான டேக்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணணும். ஸோ கம்மியான டேக்ஸ் வந்துட்டு புவர் பீப்புள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஹெரிட்டன்ட் டேக்ஸ்னு கூட இதுக்கு முன்னாடி வந்துட்டு கலோனியல் ஈராவில் இருந்துச்சு. ஸோ எப்படின்னாக்கா அவங்கவுங்க அம்மா அப்பா சொத்துக்கள்லேருந்து இவங்களுக்கு வந்தது அப்படின்னாக்கா அதுலேருந்தும் சில டேக்ஸ் போடுறதா சொல்கிறாங்க. ஸோ டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கல் 39 வந்துட்டு டிபிஎஸ்பியில் வரும். இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஸோ மென் அண்டு உமனோட ஈக்குவல் சேலரிஸ் அண்ட் ஈக்குவல் பே அண்ட் ஈக்குவல் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்றது ஈக்குவலாக இருக்கும் ஆல் த பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ preamble ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்துட்டு எய்ம் டு லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் டு ஆல் த சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு டிபிஎஸ்பியில் வரும். அடுத்தது கான்ஸ்டிடியூஷனல் ரெஜிம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் ரெஜிம் சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னாக்கா, ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்துட்டு பார்த்துட்டோம்னாக்கா இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு அதை இப்போ லீகல் ரைட்டாக மாற்றிட்டாங்க. ஆர்டிக்கல் 300A கொண்டு வந்து. ஸோ டேக்ஸ் இது வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சில எக்ஸெப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 31A, 31B, 31C. ஸோ இது வந்துட்டு ரொம்ப மேஜர் ட்ராபேக்காக இருக்குது. ஸோ டாக்ஸேஷன் சிஸ்டம் அப்படின்றது நம்ம ரெகுலைஸ் பண்ண வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேருந்து. தேங்க்யூ.